இந்தியாவை ஒற்றுமையுடன் வைத்திருக்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது மிகவும் அவசியம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரராஜை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பேபி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்று அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளதாகவும் மோடி, அமித்ஷா மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகிய மூவரும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே அழிக்க திட்டமிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவினர் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியமாக பார்க்க விரும்பவில்லை என்றும், மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, தங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும் விமர்சித்த அவர், அனைத்து மாநிலங்களும் வலுவாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வலுவாக இருக்கும் என்பதை பாஜகவினர் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவை ஒற்றுமையுடன் வைத்திருக்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது மிகவும் அவசியம் என்றும் பேபி தெரிவித்தார். இந்தியாவை ஒற்றுமையுடன் வைத்திருக்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது மிகவும் அவசியம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபி தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரராஜை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பேபி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்று அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளதாகவும் மோடி, அமித்ஷா மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகிய மூவரும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே அழிக்க திட்டமிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவினர் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியமாக பார்க்க விரும்பவில்லை என்றும், மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, தங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும் விமர்சித்த அவர், அனைத்து மாநிலங்களும் வலுவாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வலுவாக இருக்கும் என்பதை பாஜகவினர் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவை ஒற்றுமையுடன் வைத்திருக்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது மிகவும் அவசியம் என்றும் பேபி தெரிவித்தார்.